மதுரை ரயில்வே காலனியில் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விழா கோலாகலம். மதுரை 01 மதுரை ரயில்வே காலனியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோயில் 70வது ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை விழா கமிட்டியாளர்கள் பாலசுப்பிரமணியம், சுந்தர், லோகநாதன், திருப்பதி, ராஜபாண்டியன், வீரேந்திரன், சின்ன கருப்பன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழகத்தில் முதல்வர் விஜய் ஆணைப்படியும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் பல நலத்திட்டங்கள் வழங்கி வரும் தயுவேயுக நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதார் பதருதீன் என்ற VUMS முஸ்தபா தலைமையில் தயுவேயுக நிர்வாகிகள் மாவட்ட இணை செயலாளர் கோகுல்நாத், கனிராஜ், கில்லி சிவா, தரபாண்டி, பாலா, எல்லேஸ் நகர் கழக பகுதி செயலாளர் RNJ ஜான் பீட்டர், பகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஜோசப், 59வது வார்டு ரயில்வே காலனி இளைஞரணி அமைப்பாளர் நாகராஜ் மற்றும் 59, 60, 61 வட்ட கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரெட் தமிழ் 24 நியூஸ் செய்திகளுக்காக கே. திருப்பதி. முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதார் பதருதீன் VMS முஸ்தபா அவர்களின் வழிகாட்டிய வழியில் நமது மத்திய தொகுதியில் ரயில்வே காலனி உட்பட அமைந்திருக்கும் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் 70வது வருடம் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. இதில் அனைத்து மக்களும் கலந்து மகிழ்ச்சியோடு கடவுளை தரிசனம் செய்து வந்துள்ளார்கள். இதில் அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது. ரோஸ் மில்க் மற்றும் குடிநீர்கள் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளது. இங்கே இருக்கும் அனைத்து மக்களுக்கும் நான் TVK சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இளைஞரணி செயலாளராக வார்டு செயலாளராக நாகா தம்பிக்கும் அவர்களை சார்ந்த இளைஞரணி அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். லெவிஸ் நகர் பகுதி இளைஞரணி ஜோசப் அவர்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் TVK சார்ந்த VMS முஸ்தபா சாரா அவர்களிடம் இருக்கும் இணைச் செயலாளர் கோகுல்நாத் அவர்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கனிராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிவா அவர்களுக்கு தில்லி சிவா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் 59வது வார்டு, 60வது வார்டு, 61வது வார்டு வட்டச் செயலாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கும் அத்தனை தோழர்களுக்கும் கோடிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பாக மேலும் மேலும் உண்மையாக வளர கடவுள் வாழ்த்த உரிமையாளர் பாஸ் என்ற தாய்மார்கள் கவனத்திற்கு 5ஆம் தேதி யூனிஃபார்ம் சேலை, எத்தனாம் தேதி? 11ஆம் தேதி. அதுவும் ராணி